நீங்க கையிலே காட்டிடலாம். இது தட்சிணை காலம். கையில 2 தட்சணை இருக்கு. ஒன்று சொர்ண தட்சணை, இன்னொரு தட்சணை. ரெண்டுக்குமே தட்சணைன்னு பேரு தான். சொர்ண தட்சணைங்கிறது மோதிரம் போட்டிருப்பீங்க. இவங்க நடுவர்கள் மோதிரம் போட்டிருக்காங்க. மோதிரம் போட்டு இந்த இடத்துக்கு பேரு நான் எழுதுறேன். தெரியுதா? மோதிரவர்களுக்கு பெருவர்களுக்கும் நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து சொர்ண தட்சணை காலம். இதுக்கு நேரே இந்த சைடு இருக்கு தட்சணை காலம். ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கு. ரெண்டும் காட்டுறது. இந்த விரலுக்கு நேரியா இந்த சைடு இது தட்சணை காலம். இந்த உள்பக்கமா காட்டுறது சொர்ண தட்சணை காலம். இது ரெண்டுமே நம்ம ஆசாரமார்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது. எதுக்கு ஏங்கிறது நம்ம அடுத்தல பார்ப்போம். இப்ப ஜஸ்ட் ஒரு லொகேஷன் தான், அடுத்த லொகேஷன். அடுத்தல பாருங்க, பாத சக்கர வருமம். பாருங்க, பாத சக்கர வருமம். நம்ம அவ்வளவு பண்ற மாதிரி கலந்துங்க. இதான் பாத சக்கர வருமம். இந்த இடத்துல வந்து கட்டையை வச்சு அடிக்கிறதோ கரெக்டா இந்த 2 விரல், இந்த 3 விரல் இதுக்கு நடுவுல மேல் பக்கம் வந்துட்டீங்கன்னா இதான் பாத சக்கர வருமம். இந்த 2 விரலும் இந்த 3 விரலும் ஒண்ணு. எல்லாத்துலயுமே அதுல மாற்றமே இருக்காது. இந்த பெருவிரலும் இந்த விரலும் இந்த 3 விரலுக்கு நிகராக இடத்தை அடைச்சிருக்கும். அப்ப அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நேர இதுக்கு பேர் தான் பாத சக்கர வருமம். இதை மறந்துடக்கூடாது. கால் மொழி பொறுத்து வருமா, அதான் கரெக்டா வரணும். கால் நின்னுக்கிடுங்க, சேலையை மேல தூக்கிடுங்க, சேலையை மேல தூக்கிடுங்க. ஆமா சார், தூக்கிடுங்க, மேல பாருங்க, திரும்பிடுங்க. அது ஏன் சார் கணபதி முகம் வருமா வச்சிருக்கான்னு கேட்கலாம். அந்த இடத்துல அடிச்சோம்னா வயிறு பெருக்கும், அதான் அதுக்கு பேர் கணபதி முகம் வருமா இருக்கு. குதிரை முக வருமா ஏன் வச்சிருக்கான்? அந்த இடத்துல அடிச்சா குதிரை மாதிரி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஒரு இடத்துல முடங்கி கிடக்கும். அதான் குதிரை முக வருமா வச்சிருக்காங்க. அப்படி அடிபட்டுச்சுன்னா அது சரி செய்யறதுக்கு அதுக்கு பின்னாடி ஒரு வருமம் வச்சிருக்கு, ஒரு வருமம் இருக்கு. அதான் குதிரை நுண்ணாக்கு வருமம், குதிரை நுண்ணாக்கு அடி வருமம் அப்படின்னு சொல்லி 2 வருமங்கள் இருக்கு. அங்க அடிபட்டுச்சுன்னா இது தாக்கு கொள்ளும், இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதுவும் ஓஞ்சி போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை பாருங்க, இதுல கணபதி முகம் வருமங்கிறது முட்டுக்கு கீழே கரெக்டா இருக்கு. நடுவில் இருக்கிறது குதிரை முகம் வரும். முட்டுல இருந்து முதல்ல கீழே இருக்கிறது கணபதி முகம் வருமம், இது குதிரை முகம் வரும். குதிரை முகம் வரும். தும்பிக்கால வரும். தும்பிக்காலங்கிறது இந்த பாத சக்கர, அது பாத முடிச்சு வருமத்தில இருந்து, இந்த முடிச்சு வருமத்தில இருந்து இந்த இருக்கக்கூடிய குதிரை முக வருமத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தும்பி காலம். இந்த இடம் தான் டேஞ்சர். அடிக்கடி வாங்குறது ஒண்ணுதான். சிலம்பாட்டத்திலேயோ தும்பி காலம், தும்பி பார்த்துருக்கீங்களே, தும்பி இது தட்டான் பார்த்துருக்கீங்க இல்லையா? தட்டான வந்து ரெக்கே பிச்சு போட்டா கூட அப்படியே கிடக்கும். தும்பி மாதிரி பறந்து போய் ஸ்பீடா ஒர்க் பண்றதுக்கு மெயினா இருக்கக்கூடிய ஒரே இடம் இந்த இடம் தான். இவர் தும்பி வரும் பேரு. இந்த இடத்துல ஓடிட்டு அடிச்சாச்சுன்னா குதிரை முகத்தில் அடிச்சா ஓடதான் முடியாது, இந்த முகத்தில் அடிச்சா ஓடுறதுக்கு போகவே முடியாது. ஆனா அந்த இடத்துல முறிவு கொண்டுதுன்னா 100% இந்த பேஷண்ட் அசைய விடாம இருக்கணும், நடக்க முடியாது. மற்ற இடத்துல முடிஞ்சா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தும்பி காலத்துல மட்டும் அவங்க வறுமை எலும்பு முறிவு ஒழிஞ்சுச்சுன்னா பேஷண்ட் தூக்கி தான் உட்கார வைக்கணும். ஏன்னா தீச்சே இடர் போட்டுரும். ஸோ இது வந்து எதுக்கு நல்லதுன்னா, முட்டு பகுதிக்கும் கால் முடிச்சுக்கு நடுவில் இருக்கிறது குதிரை முக வருமம், குதிரை முக வருமத்துக்கும் கால் முடிச்சுக்கு நடுவில் இருக்கிறது தும்பி முக வருமம். மறக்கக்கூடாது. போட்டு சார். அப்புறம் ஒவ்வொருத்தரும் சிரட்டை இருக்கும். சிரட்டைக்கு நடுவு பகுதியில் சிரட்டை வரும். இந்த சிரட்டை வருமத்தில் அடிச்சா மேக்சிமம் உடையாது, நகர்ந்துதான் போகும். ஒரு சில பேருக்கு மைல்டா கிராக் ஆகும், உடஞ்சி போகும். மேலே ஏறிக்கணும், ஏறிக்கிட்டா காலம் மறக்க முடியாது. அதுக்கு புத்தகத்துக்கு போறது தான் சரியாயிடும். அதுக்கு போய் நான் பெரிய ராட்சச வைத்தியம் பண்ணணுமா? நம்ம கரெக்டா நடந்து போச்சுன்னா 5000 ரூபாய் பில்லு போடுவோம். அதுக்கு ஒண்ணுமே தேவை கிடையாது. இந்த பேஷண்ட் என்ன பண்ணோம், ஒரு சின்ன வடி மாத்திரையாவது தைலம் உள்ள கொடுத்துட்டு மெதுவா குத்த வச்சு உட்காரியே தெரியாத முடிச்சு போச்சு. அப்படி குத்த வச்சு உட்காரும் போது நம்ம என்ன பண்ணணும்னா தொடைய முடிச்சுட்டா போச்சு.
தொடை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஐயா மெதுவா உட்காரியா உட்காரியான்னு சொல்லுவோம். நீங்க வந்துடுவாங்க. அது உட்கார்ந்தோம்னா கரெக்டா அந்த போனானது செட் ஆகுமா நடந்து கொஞ்சம் செட் ஆயிடும். இதுக்கு அமெரிக்காவில் போய் படிச்சு வர மாதிரி அவன் 5000 ரூபாய் 10,000 ரூபாய் ஃபீஸ் கேட்போம். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் அப்சர்வேஷன் வச்சுக்கணுமா. நம்ம போன் அண்ட் ஜாயிண்ட் லிங்க் போயிட்டீங்கன்னா ரொம்ப காமெடியெல்லாம் இருக்கும். எனக்கு நிச்சயமா தெரியும் அவனை சரிப்படுத்த முடியாது தெரியும், அவனுக்கே தெரியும். மற்ற ரோகமாவது ஒரு சில பேர் ட்ரை பண்ணுமேங்கிறதுக்காக சரியாகங்கிறதுக்காக பண்ணுவான். ஆனா ஜாயின்ஸ் அண்ட் நியூராலஜிக்கல் கிளினிக்கு 100க்கு 100% அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவங்க படிக்கும் போதே ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நெர்வ்ஸ் ஒன்ஸ் டேமேஜ். அப்ப அதுக்கு பிறகு எதுக்கு அவன் பண்ண போறான்? அவங்க சயின்ஸ் பிரகாரம் நரம்பு ஒரு பக்கம் பாதிப்படைஞ்சுன்னா பாதிப்படைஞ்சதுதான், அது ரீஜெனரேஷனே கிடையாது. இது இல்ல அலோபதி சயின்ஸ்ல அது அவனுக்கே தெரியும். ஆனா அப்படி இருந்தும் என்ன பண்ணுவான்? டாப் மேன் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லி உள்ள உட்கார வச்சிருவோம். உதாரணத்துக்கு இந்த ரிஸ்க் டிராப், ஃபுட் டிராப், இந்த இடத்துல அடிச்சுன்னா ஃபுட் டிராப் போடும். தொடைகளுக்கு கீழே இந்த இடத்துல முறிவு வந்துச்சுன்னா காலை ஃபுட் டிராப் முடியாது. கை இது வரைக்கும் இருக்கும், இப்படி இருக்கும். ஆனால் இப்படி தூக்கி பண்ண முடியாது, இப்படி போகும். அப்புறம் இப்படி பண்ண இப்படி போகும். இது ரிஸ்க் டிராப் சொல்ல முடியாது. அப்புறம் ஃபுட் டிராப் அப்படிதான், காலத்துக்கு மேலத்துக்கு பிடிச்சிருக்காங்க நிமிர்னா போதும் அடுக்கு. இது ஃபுட் டிராப். இதெல்லாம் இந்த இடத்துல சாதாரண வரக்கூடிய இதுக்கு நம்ம வைத்தியத்தினால மட்டும்தான் முடியும். அடிச்சு சொல்லலாம், இந்த கேஸ்லாம் நம்ம பண்ணலாம். இது முக்கியமானது. கரெக்டா ஒரு நகர்ந்து போச்சுன்னா 5 செகண்ட்ல மாத்திரலாம். அது மாதிரி வெபால பார்க்கும்போது பார்க்கலாம். போட்டு சொல்லுங்க. ஆமை வருமானம் என்ன வருமானம்? வருமானம் சொல்ல ஆமை சொல்லிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். ஆமை வருமானம் சார் அடுத்து சொல்லுங்க. பாருங்க சார், வருமானத்துல துண்டை சொல்றாரு. அடுத்தது கால் மூட்டு வருமானம், மூட்டு பக்க நாய்தலை அசகுதிரி கண்ணு குளிர்ச்சி. பாத்தீங்களா சார், யாராங்க ஏதோ காலேஜ் பக்கத்துல கிட்ட வந்த மாதிரி கண்ணு குளிர்ச்சியா நினைக்கிறாரு. காலையில் நான் பார்த்துட்டு இருக்கிறது சரியில்லை, இவருக்கு ஏதாவது ஒரு பண்ணணும். ரைட். ஆமை வரணும்னா தொடைக்கு நடுவில் இருக்கக்கூடிய போது ஆமை வரணும். தொடைக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஆமை வரணும். ஆமை வருமம் முறிஞ்சு போச்சுன்னா செத்து போயிட்டான்னு அர்த்தம். ஆமை அந்த இடத்துல மையத்துல முறிவு வந்துச்சுன்னா அந்த பேஷண்ட உயிருக்கு மேல போராட பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட். ஆமை வருமத்துக்கு ரொம்ப கவனமா பண்ண வேண்டியது. தொடை நடு மையம் அதான் ஆமை வருமம். துண்டு வருமங்கிறது அதுக்கு நேரே பின்னாடி, ஆமை வருமத்துக்கு நேரே பின்னாடி இருக்கக்கூடிய துண்டு வருமம். இந்த இடத்துல அடிபடுச்சுன்னா துண்டு வருமம் என்ன ஆகிடும்? டக்குன்னு விட்டுரும், ரெண்டா விட்டுரும். நீங்க குப்புரா விழுந்துட்டான், ஒரு ஆட்டை தட்டி கீழே விழுந்துட்டான், ஒரு சைக்கிள்கார தள்ளி ஏறிக்கணும் டக்குன்னு முடிஞ்சது. அவ்வளவு ஸ்ட்ராங்கான போனது வீக்னஸ் எங்க இருக்கு பத்தியா? முன்பக்கம் கூட கிடையாது, பின்பக்கம் இருக்கு. முறிக்கிறதுலாம் இந்த ஈஸி. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்படி ஒரு மிதி மிதிச்சு நாங்க உட்காந்து இந்த இடத்துல ஏறி நின்றுட்டா போதும், டக்குன்னு கிட்ட நான் காண்டு போயிடணும். ஐயா படத்துல நம்ம கண்டு மாசம் சொல்லிக்க வேண்டியது நம்ம இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா கூட பண்ணுங்க. சொன்னோம்ல காலையில இருந்து ஒருத்தர் ஏதாவது பண்ணி காட்டுறாங்க படுத்தோம். இப்படி சண்டை கண்டாரு துண்டு வரும்போது மட்டும் அப்படின்னா இந்த பேஷண்ட் என்ன பண்ணுவோம்? காலை மடக்க மாட்டாரு, பாரு. அப்ப இந்த இடத்துல ஒரு மிதி மிதிச்சிருந்தா போதும், காலை மடைக்கிறாரு. காலை மடைக்கு வந்துடும், அதுவே வந்துடும். வந்துட்டு நம்ம இதை விட்டுலாம். இதை பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல ஒரு அரை அடுத்த ஒரு சின்னமா லேசா டக்குன்னு தேங்க, அவ்வளவுதான். என்ன ஆயிரும்? பேஷண்ட் அப்படிதான் படுத்திருப்பான், இல்ல அப்படிதான் படுத்திருப்பான். நம்ம மெதுவா பேசிடலாம், ஒரு அடி எடுத்துக்க முடியாது. இதெல்லாம் சினிமா தரத்துல பண்ணக்கூடிய சில தேவைப்படும். கலரில எல்லாம் எங்கிட்ட கேட்டது, டெமோ பண்ணி கேட்டதுலாம் இதான். கலரில கேட்கறது, கலரில கேட்கக்கூடியதெல்லாம். இதுக்கு இன்னொரு அடிக்கிற ஒரு ரூபா இருக்கு, இப்படிவா இருக்கணும். சார் இப்ப 2 கால் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் வராம இருக்குன்னு அப்படின்னா கலரில கடைசியில முடிக்கிறது போறதுக்கு இந்த 2 காலை வச்சுட்டு அப்படி நெட்டுக்கு படுத்தா போதும். அப்படி நெட்டுக்கு நான் படுத்து அப்படின்னா இடுப்பு கீழே வேணும் அசைய முடியாது. இடுப்புக்கு மேல வேலை செய்யும், இடுப்பு கீழே வேலை செய்யாது. இது கலரில நமக்கு தேவைப்படக்கூடிய டபுள் தேவைப்படக்கூடிய அப்படியே படுத்துரும், முடிஞ்சு போச்சு. அடுத்து
முட்டை காட்டுக்கு தூங்க. கால் மூட்டு வருவம் இருக்கு. கால் மூட்டு வருவத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய 4 முக்கியமான வருவம் இருக்கு, நமக்கு தேவைப்படும். ஒண்ணு, இது சிரட்டை வருவம். சிரட்டை வருவத்துக்கு கொஞ்சம் மேல மூட்டு வருவம். இதுக்கு 2 பக்கமும் இந்த சதவீக மாதிரி தெரியும். இதுக்கு பேரு பக்க வருவம், பக்க மூட்டு வருவம் பேரு. நீங்க கொஞ்சம் கீழே வந்து அழுத்தி பாத்தீங்கன்னா ஒரு புளி கிடக்கும். புளி கிடக்கா? இந்த புளிக்கு பேரு அசகுதிரி கண்ணு வருவம் பேரு. கொஞ்சம் முட்டுக்கு கீழே பார்த்தா இந்த முட்டுக்கு கீழே அசகுதிரி, நீங்களே பார்க்கலாம், 2 பக்கமும் புளி கிடக்கும். இந்த புளிக்கு பேரு அசகுதிரி கண்ணு வருமம். இந்த வருமம் அசகுதிரி கண்ணு வருமம். அதுக்கப்புறம் இந்த அசகுதிரி கண்ணு வருமத்தை 2 பக்கம் நடுவுல போட்டீங்கன்னா இதுக்கு பேரு குளிர்ச்சி வருமம். அங்க ஒரு பள்ளம் கிடக்கும். பள்ளம் கிடக்கா? இதுக்கு பேரு குளிர்ச்சி வருமன் பேரு. இதுக்கு கீழே தான் நாய்த்தலை வரும். இந்த முட்டுல தெரிஞ்சிக்க வேண்டியது, ஒண்ணு முட்டு வருமோ, சிரட்டை வருமோ, அசகுதிரி கண்ணு வருமோ, அடுத்தல குளிர்ச்சி வருமோ, நாய்த்தலை வருமோ. இது பூரா முட்டு தடவு முறைக்கு, செய்முறைக்கு ரொம்ப பயனாகக்கூடியது. நீங்களே இந்த புளி இருக்கக்கூடிய பகுதி பார்க்கலாம், 2 நடுவுல புளியை பார்க்கலாம், அதுக்கப்புறம் முட்டு வருமத்தை பார்க்கலாம், சிரட்டை வருமத்தை பார்க்கலாம். பின்னாடி இருக்கிறது பொறுத்து வரும். பின்னாடி இருக்கிறதுக்கு பொறுத்து வரும். காலத்துக்கு மேல பொறுத்து வரும் இருக்கு. இதுல எவ்வளவு பெரிய ஜாம்பு வாங்கணும் தெரியுதா? இந்த இடத்துல அடிச்சாச்சுன்னா பொறுத்து வளையதான் செய்யும். அந்த இடத்துல வளைச்சிடலாம். அதனால பொறுத்து வரும்னு அங்க வச்சிருக்கோம். அப்ப கால் முட்டு பொறுத்தா கலக்கணும். கால் முட்டுல கரெக்டா நடந்து போச்சு அப்படின்னோம்னா நம்ம பின்பக்கம் உட்கார்ந்து போவோம். ஒண்ணு. 2வது, கால் முட்டுல ஏதாவது ப்ராப்ளம், கால கட்டமா இருக்கும், மறக்க முடியல சார், ஈட்ட முடியல சார், நம்ம அம்மாவோட பொண்ணு சமணம் போட முடியலன்னா நம்ம முதல்ல என்ன செய்யலாம்? இந்த பொசு குடும்பத்தை உசுப்பேற்றி விடணும். இந்த பொசு குடும்பத்தை தூண்டுதல் கொடுத்து வழி வர ஆரம்பிக்கும். பேசா ஒன்றும் பயப்படக்கூடாது, ஒன்றும் வேண்டாம். இப்படியே அசைவு கொடுத்து காலை 4 பக்கம் தேய்ச்சி விட்டோம்னா இந்த அசைவு தன்மை கிடைக்கும். கட்ட மாதிரி இருக்கிறதெல்லாம் சில பேருக்கு மடக்க முடியாது. மடக்காத உயிர் போயிடும் அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி உள்ள மொழி பொறுத்து வரும், கீழே உள்ள அது பேர் பொறுத்து வரும் பேர். இந்த பொறுத்து வரும் லேசா ஒரு அரை மாத்திரையில 2 தடவை சுத்தி தேய்ச்சி விட்டு முன்னாடி உள்ள வருமத்தை நல்லா தேய்ச்சி விட்டோம்னா சுழல் வருமம் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும். போட்டு சார் வாங்க. அக உருளை விசை நரம்பு வருமம், கீழ்த்தொடை அக புறதாடை வருமம். அக உருளை விசை நரம்பு வருமம் இருக்கு. அக உருளை விசை நரம்பு வருமன்னா நம்மளுடைய காலானது வயிற்று கீழ் வயிற்றுல சேரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய முதல் பகுதி. நம்ம காலானது கீழ் வயிற்றுல சேரக்கூடிய முதல் பகுதிக்கு பேரு அக உருளை விசை நரம்பு வருமம். நடந்து போயிட்டு இருக்கிறாங்க, தொடைகளுடைய மேல் பகுதி குமிழ் உடைஞ்சு போச்சுன்னா அது அக உருளை விசை நரம்பு வருமம். தொடை பகுதியினுடைய மேல் பகுதி முறிஞ்சு போச்சு, இந்த குமிழினுடைய கருத்து பகுதி முறிஞ்சு போச்சு, அதுக்கு பேரு அக விரலை விசை நரம்பு வருமம். அது எங்க இருக்கு கேட்டோம்னா கரெக்டா எக்ஸாக்டா காலை 2 நேரா வச்சுக்கிட்டீங்கன்னா காலானது நம்ம கீழே உள்ள பிறப்புக்கு வயிற்றோட சேரக்கூடிய பகுதியுடைய துணி, அதான் இதுக்கு பேரு அகவிரலை. அதுக்கு 1 இன்ச்சுக்கு பக்கத்துல நெறி கட்டக்கூடியது, அதுக்கு பேரு பதக்கலை வரணும். அதுக்கு 1 இன்ச்சுக்கு தண்ணி இருக்கு, பதக்கலை வரணும். அப்புறம் கீழ்த்துடை அகதாரை புறதாரை வருமா அப்படிங்கிறது யார் வரா? லேடிஸ் வந்து பண்ண முடியாது. ஜென்ஸ் ரேஸ் டிக்கெட் யார் இருக்கா? வாங்க. கீழ்த்தொடையில அகதாரை வருமா இருக்கு, புறதாரை வருமா இருக்கு. தூக்குங்க சார், சும்மா படிச்சுக்கிட்டோம். மேல வாங்க. இது வந்து மேல்தொடை, நடுத்தொடை, கீழ்த்தொடை. இந்த மேல்தொடையில கரெக்டா இந்த இடத்துலதான் அக உருளை விசை நரம்பு வருமா இருக்கு. இது பூரா நடுப்பகுதியில பூரா ஆமை வருமோ, இதுக்கு நேரே பின்னாடி துண்டு வருமோ. இப்போ இதுக்கு நேரே கீழே முட்டு இருக்கு. இந்த முட்டு பகுதியும் தொடை பகுதியும் சேரக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு தான் இது அகதாரை வருமோ, புறதாரை வரும். தடவும் போது இங்க இருந்து ஆரம்பிச்சு தொடையோட
அகதார வரைக்கும் நிப்பாட்டு, புறதார வரைக்கும் நிப்பாட்டுமாங்க. இது பூரா அகதாரை வருமங்கள். இது பூரா கீழ்த்தொடையுடைய புறதாரை வருமங்கள். இது வர்ம புள்ளிகள்லாம் காலில் கீழே வரக்கூடிய பகுதி. 37 செப்பு வருமம், தொடை பொறுத்து வருமம், பதக்கால் வருமம். செப்பு வருமங்கிறது தூக்கிடுங்க சார், போட்டிருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் செப்பு. தூக்கிடு. இந்த முண்டுக்கு பேர் தான் செப்பு. எல்லாருக்கும் முண்டு இருக்கும். இந்த குடம் வைப்பாங்க இல்லையா, அந்த பகுதி தான் செப்பு வரும். செப்பு வருமம். அப்புறம் தொடையை பொறுத்து வருமன்னா இந்த பக்கம் ஒரு புளி இருக்கும். இருப்புங்களா எப்படி இதுல கட்டுங்க, கட்டி விட்டுருவோம் பாருங்க. கட்டு கட்டுங்க, நீங்க மேல பாருங்க. என்ன கட்டுங்க கரெக்டுங்க சார். ஏன்னா தொடை பொறுத்து வருமா நமக்கு ரொம்ப தேவை. இந்த கால் முறிவு வந்துச்சுன்னா செட் பண்றதுக்கு இந்த இடம் தேவை. புளிய மட்டும் காட்டு நேரம் நீங்க நிமிருங்க. நீங்க நேரம் இருங்க. இந்த ஒரு பள்ளம் வரும் பத்தியா, ஒவ்வொரு நேரம் நிமிர்ந்தீங்கன்னா இந்த சைடு ஒரு பள்ளம் வரும். அந்த பள்ளம் தான் தொடை பொறுத்து வருமா. அந்த இடத்த ஓயிட்டு அடிச்சீங்கன்னா குமிழ் கலந்துரும். முன்பக்கத்தில் உள்ள இடுப்புல தொடையினுடைய குமிழ் உள்ள இருக்கும், அது விட்டு சுத்திட்டு இருக்கும். இந்த இடத்த ஓயிட்டு அடிச்சோம்னா இது கலந்துரும். இது சாதாரண பஸ்ல இருந்து வேகமா இறங்குறவங்க கீழே விடும் போது டக்குன்னு அடிபட்டுரும். ஏதாவது ஒரு கல்லுகள் கிடக்கும், அந்த கல்லை இடிச்சுட்டாங்க அப்படின்னா இந்த குமிழ் கலந்துரும். அவரை காலத்துக்கு வைக்க முடியாது. அப்புறம் திரும்ப செட் பண்ணி உள்ள அமுக்கணும். இது தொடை பொறுத்து வரணும் பரம்பரை. அடுத்து முழங்கை மூட்டு வருமோ, கவலை வருமோ. முழங்கை மூட்டு வருமோ சார், வாங்க கை காட்டுங்க, மடக்கிடுங்க. இந்த நுனி பகுதிதான் முழங்கை மூட்டு வருமோ. இது சாதாரண எல்லாத்துக்கும் அடி வாங்கக்கூடிய இடம். டக்கு டக்குன்னு அடி வாங்கக்கூடிய இடம். முழங்கை மூட்டு வருமோ. கவலி வருமோ தெரியும், கை கவலி வருமோ. அதுக்கப்புறம் வெள்ளை வருமோ. வெள்ளை வருமோ இது ஒட்டுமொத்த பகுதியில் நடுவு பகுதி. வெள்ளை வருமோ, கை வெள்ளை வருமோ. நிலுங்க. தட்சணை காலம் ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. இது சொர்ண தட்சணை காலம், இது தட்சணை காலம். காந்தாரி வருமங்கிறது கக்கத்தினுடைய நடுவு பகுதி. அக்கில் நடுவு பகுதியானது காந்தாரி வருமம். திருவிரல் மடக்கு பகுதிங்கிறது திருப்பிடுங்க. இந்த கையினுடைய திருப்பிடுங்க. இந்த கையினுடைய இந்த நுனி பகுதி, கக்கத்தினுடைய உடம்புக்கு பின்பக்கத்திலிருந்து வரக்கூடிய நுனி பகுதி, இதுக்கு பேர் திருவிரல் மடக்கு வருமம். இந்த இடத்த பிடிச்சி நிப்பாட்டிக்கலாம். நிப்பாட்டினோம்னா விரல் புறம் நம்ம நிப்பாட்டிக்கலாம். இது கக்கத்து ஏரியா. நடுவில் உள்ளது காந்தாரி வருமோ. இந்த பகுதி திருவிரல் மடக்கு வரும். மறந்துட விடும் போட்டு சார். வாங்க, கை மண்டை வருமம் கொண்டாங்க. முண்டக வருமங்கிறது எங்க இருக்கு? மடக்கு என்ன மடக்கு நான் கிடையாது உங்களுக்கு காட்டணும். முண்டக வருமங்கிறது இந்த கையை நேரம் எடுத்தீங்கன்னா நடுப்பகுதி. இதான் முண்டக வருமம், நடுவு பகுதி வரக்கூடியது. அடுத்துல பாருங்க, கை மண்டை வருமங்கிறது நேரே பாருங்க. இந்த கை இந்த இருக்கு, இதுல இந்த குழிப்பகுதி இருக்கு. இந்த குழிப்பகுதிக்கு கொஞ்சம் மேல இந்த இடத்துல ஈஸியா நகர்ந்து போயிடும். இந்த இடத்துல அடிச்சதுன்னா இந்த எல்போ ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன் சாதாரண வரக்கூடியது. இது கை மண்டை வருமம். இந்த குழி இருக்கு இல்லையா, இந்த குழி இது பதப்பு வருமம். இதுக்கு பேரு பதப்பு வருமன் பேர். இந்த இடத்துல வரக்கூடியது பதப்பு வருமம். அப்புறம் திவலை காலம் வரும், அதான் முண்டக வருமங்கிறது. சிப்பி அசைவு வருமம். இது தோல்பட்டு சட்டை கட்டுமே. ஏன்னா சிப்பி வருமம் பார்த்துட்டா சிப்பி அசைவு வருமன் ஒண்ணு இருக்கு. சிப்பி வருமம் கரெக்டா 2 சிப்பி எலும்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய சிப்பி வருமம். சிப்பி அசைவு வருமன் ஒரு வருமம் இருக்கு. அந்த வருமம் நமக்கு ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன் ஆயிடுனா
சரிப்படுத்துறதுக்கு பயனாக இருக்கு. பின்னாடி திரும்புங்க சார். கரெக்டா இந்த தோள்புறத்துல இருந்து நேரே கீழே இதான் சிப்பி அசைவு வருமம். இந்த இடம் மட்டும்தான் இந்த கையில உள்ள மண்டையும் சிப்பி எலும்பும் சந்திக்கக்கூடிய உள்ள உருளக்கூடிய பகுதி. இந்த கை மண்டையும் சிப்பி எலும்பும் சந்திக்கக்கூடிய பகுதி தான். ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லோகேஷன் ஆயிடுச்சுன்னா நம்ம முதல்ல இந்த சைடு வச்சு பார்க்கணும். இந்த சைடு பார்க்கும் போதுன்னா இந்த கை மண்டை ஒண்ணு இந்த சைடு வந்துருக்கணும், இல்ல தெரியல முன்பக்கமா சாடிக்கணும். முன்பக்கம் சாடிச்சு அப்படின்னா இந்த குழி வந்துருக்கும், கீழே இறங்கி இந்த பக்கம் குழி வந்திருக்கும். இந்த பக்கமும் குழி உள்ளல, இந்த பக்கம் குழி உள்ளல. கையை மேல தூக்குறீங்கன்னா நம்ம கரெக்டா கையை வச்சு ஊனியில் அழுத்தி பார்த்தோம்னா மண்டை பின்பக்கமும் விளையிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். அப்ப சிப்பி அசைவு வருவத்துல கையை பிடிச்சி அழுத்திக்கிட்டு தான் கையை அப்படியே முன்பக்கமா அப்படி அசைச்சு அப்படி மேல தூக்கி கடைசியில கட்டுக்கு நிப்பாட்டி வச்சுட்டு மடங்கி எடுக்கணும். இது ஷோல்டர் ஜாயிண்ட் டிஸ்லோகேஷனுக்கு தேவை. இந்த வருமம் பிடிக்கிறது சிப்பி அசைவு வருமம் அல்லது சிப்பி தொங்கு சதை வருமம் பேர் இருக்கு. பேர் போட்டு சார். பறைப்பு வருமா? கை கொடுங்க சார். சார் இதுக்கு பேரு பறைப்பு. கையினுடைய கீழ்பக்கத்துல நம் முழங்கை மடக்கத்துல இந்த சைடு இருக்கக்கூடிய வீக்கம், அகப்பக்கமா இருக்கக்கூடிய வீக்கம், இதுக்கு பேரு பரப்பு. இது பரப்பு வருமன் பேரு. இந்த இடத்துல அடிச்ச மடி அடினா மடக்கிறதுக்கு பயனாகக்கூடிய வருமம். நீங்க பாத்தீங்கன்னா இது பரப்பு வருமம். அதுக்கப்புறம் தொங்கு சதை வருமம் அப்படிங்கிறது இந்த பகுதி. இது பூரா தொங்கு சதை ஏரியா. இந்த கையை ஒவ்வொரு கையை பார்த்துட்டுன்னா இந்த பகுதி பூரா தொங்கு சதை ஏரியா. இந்த தெரியுது, இது பூரா தொங்கு சதை ஏரியா. மணிபந்த சுண்டோதரி வருமம் சொல்லக்கூடிய ஒரு வருமம் இருக்கு. மணிபந்த சுண்டோதரி வருமம் இந்த கை பக்கத்துல. இது கரெக்டா சுண்டோதரிங்கிறது சின்ன விரல், அதை மறந்துடக்கூடாது. மணிபந்த சுண்டோதரி வருமங்கிறது கரெக்டா இந்த பகுதியில் வரக்கூடியது. அதே சமயத்துல இதுக்கு நேரிய மேல இது ரெண்டும் தான் நடைமுறையில கையெலும்பு கட்டுறது, கோழி கழுத்து முறிவு கட்டுறது, ரிஸ்ட் ஜாயிண்ட் கட்டுறதுக்கெல்லாம் பார்க்கக்கூடியது. இதுதான் சுண்டோதரி வருமம். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வரம் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டாங்க. போட்டு சார். முடிச்சு வருமோ, மூட்டு அசைவு வருமோ, மூட்டு சவ்வு வருமோ. மூட்டு அசைவு வருமங்கிறது கை கொடுங்க. இதான் அசைவு வருமோ. இந்த பக்கம் பரப்பு வருமோ, இது அசைவு வருமோ. இதான் அசைக்கக்கூடிய பகுதி. இது அசைவு வருமோ, மறந்துடக்கூடாது. அடுத்தல முடிச்சு வருமோ. கை தூக்கிடுங்க, கை வேற மடக்குங்க, மடக்கு. மூட்டு இது வந்து முடிச்சு வருமம் சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் மூட்டு சவ்வு வருமங்கிறது இந்த ஏரியா ஃபுல்லாவே மூட்டு சவ்வு வரும். இந்த இது ஃபுல்லாவே இது பேர் நான் பார்த்துருக்கோம். கையில முழங்கை மூட்டு வரும் பார்த்தோம். இது ஃபுல்லாவே மூட்டு சவ்வு வரும். இது ஃபுல்லாவே மூட்டு சவ்வு வருமங்கிறதுலாம். முடிச்சு வருமங்கிறது கையினுடைய நடுப்பகுதி. இந்த பகுதியில் ஒரு முடிச்சிருக்கு, அப்புறம் கை சக்கரத்துல ஒரு முடிச்சிருக்கு. நீங்க தெரிஞ்சு விட்டு நடுப்பகுதியில முடிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் தவறுதலாக பல இடங்கள்ல கட்டு போட்டு அழுத்தம் கொடுத்து புண்ணாக்கி வச்சிருவாங்க. இந்த முடிச்சு வரும்போது இப்ப அழுத்தும் போதே அவளுக்கு கை வந்து மடக்க போட்டு நீட்டுங்க, மடக்குங்க, போட்டுமா. புறக்கன் வருமோ, மாத்திரை உடைக்கும். கையை நிறுத்திக்கிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா பெருவிரல் பக்கமா இருக்கிறது புறக்கன் வருமோ, இந்த பக்கமா இருக்கிறது அகக்கன் வருமோ. நான் இப்படி வச்சுதாங்க பார்த்தா அப்படின்னா மாறி போயிடும். அடுத்தல துதிக்கை வருமோ. கையை ரெண்டு கும்பிடு போடும்போது, ஆக்சுவலா கும்பிடு போடும்போது பார்த்தோம்னா இப்படிதான் ஆரம்பிக்கணும். கும்பிட ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே இப்படி ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஆரம்பிக்கிறது இப்படிதான் ஆரம்பிக்கணும். பரதநாட்டியத்தில் பார்த்தா மட்டும்தான் சில பேர் இப்படி வச்சுதான் அப்படி கும்பிடுவாங்க. துதிக்கை வருமா ஆரம்பிக்கும்போது அப்ப இங்க இருந்தா துதிக்கை ஆரம்பிக்கும். இது வந்து துதிக்கை வருமோ. கரெக்டா இந்த ரெண்டுக்கும் நடுவில் நிற்கக்கூடியது துதிக்கை வருமோ. இந்த ஜாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது துதிக்கை வருமோ. அடுத்து அப்படி இந்த குழப்பமா இருந்துச்சு அப்படின்னா
இந்த மொழி பொறுத்து ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. ரெண்டு மொழி பொறுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் புதுக்கை வரும். ஒரு சில பேர் கொஞ்சம் மேலே ஏறி புதுக்கை வரும்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து கொடுத்துருவாங்க. இது இடைக்காலத்தில் சுருக்கப்பட்டது. புதுக்கைங்கிறது இப்படி வர்றதான் புதுக்கை வருவாங்க. இதுதான் முதல்ல வந்து அப்படி வர முடியாது. அப்ப இதுக்கு நடுவில் உள்ளதுதான் புதுக்கை வரும். அடுத்து மணிபந்த வருமங்கிறது ரெண்டு கண்ணுக்கு நடுவில் இருக்கக்கூடியது. கரெக்டா இந்த பெருவர்களுக்கு நேரியா இது புதுக்கைக்கு நேர வருமத்துக்கு இந்த சைடு புதுக்கை வருமம் முன்பக்கம், மணிபந்த வருமம் பின்பக்கம், ஆப்போசிட். அடுத்து என்னையா என்ன வருமம்? முதல் வருமம் புஜ வருமம். யார் வர சட்டை கழிச்சு வரும் புஜ வருமம். போதும் சார், இந்த படம் கழிவுங்க சார். நான் 2 ஆரம்பம் புஜாவர்மா வந்து அது எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது. லேடிஸ் இருக்கு, பாதி பேருக்கு தோள்பட்ட வலி, இந்த டயபெட்டிஸ் சிலருக்கு கை மேல தூக்க முடியாம இருக்கிறதுல அந்த வர்மம் பயனாகக்கூடியது. கரெக்டா கைக்கில போடுங்க. இந்த நடுவில் உள்ள ஒரு புலி, இந்த புலியை பார்க்கனா உங்களுக்கு புலி தெரியுதா நடக்கிறது? இதுதான் புஜாவர்மம். ஒரு புலி கடவுள் இதை பார்த்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வரது புஜம். கரெக்டா எந்த பேசணுங்கிறது இதுதான். கை வலிங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, கரெக்டா புஜவர்மத்தை பிடிச்சிட்டு தான் நீங்க பார்த்து தெரிஞ்சு போயிடும். இப்ப பாருங்க புலி கிடக்கும் கடல்ல, அந்த புலி தான் பார்க்கணும். வலி இருக்கிற பேசி துடிச்சிருவாங்க. வலி இருக்கு வலி இருக்குல்ல. இதை பிடிச்சி இதான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கக்கூடியது. புஜவர்மங்கிறது இதுதான். சிலம்பாட்டத்திலேயோ வர்மத்திலேயோ அடிதலிலேயோ முதல்ல அட்டாக் பண்ணக்கூடிய இடம் இந்த இடம் தான். இதை அடிச்சதுன்னா கையை கொஞ்சம் வலி வர ஆரம்பிச்சிடும், உளத்து வர ஆரம்பிச்சிடும். நாளாக ரொம்ப பெயின் வர ஆரம்பிச்சிடும், கம்பு கொண்டு சுத்த முடியாது. இது புஜ வருமம் போட்டு சார். அடுத்து பல பேர் விளையாட்டு வந்திருப்பீங்க. நீங்க ஏற்கனவே வந்து ஆவணி அவிட்டமான ஒரு நாள். ஒவ்வொரு மாசத்திலையும் ஒரு பௌர்ணமி ஒரு பெரிய பண்டிகை தழுவி நிற்கும். அதே மாதிரி இன்னைக்கு பார்த்துட்டோம்னா அவிட்ட நாள். இன்னைக்கு எல்லா மக்களுமே ஒரு பிராமணாக மாறலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்லக்கூடிய நாள். பிராமணாக மாறணும் அப்படின்னா நல் நிலைப்பட்டு நல் இயம நியம விதிக்கு உட்பட்டு சரியை கிரியை யோக ஞானத்திற்கு உட்பட்டு தன்னைத்தானே மேம்படுத்தக்கூடிய ஒரு நிலை. நம்முடைய சாஸ்திர பிரகாரம் எறும்பு கூட பிரம்மனாக மாறலாம். அப்பேற்பட்ட ஒரு புனிதமான நாள் தான் இன்னைக்கு. குறிப்பிட்ட சமுதாய மக்கள்லாம் இன்னைக்கு சூழல் மாற்றத்துல இருந்து தம்மை துமைக்கிக் கொள்வதற்கு துளைக்கிக் கொள்வதற்கு ஒரு நல்ல நாள் இது. ஆவணி வந்துட்டாலே அடுத்த முதல்ல எல்லாருக்கும் தெரியும் என்ன வரும்னு உங்களுக்கு தெரியும். அவிட்டத்தை தொடங்கி வச்சுட்டா அடுத்தல சதுர்த்தி தான் வரும்னு தெரியும். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, எப்படி அமாவாசை பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் பிரபஞ்சம் கொடுக்குதோ அதே மாதிரி உடம்புக்குள்ளேயும் கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு கட்டம். நீங்க ஒவ்வொருத்தருடைய சகசிரதலமும் மலர்ந்திருக்கும். ஒவ்வொருத்தருடைய உச்சியும் விரிஞ்சிருக்கும். இதுதான் கேரள மக்கள் என்ன பண்றாங்கன்னா என்ன பண்டிகை கொண்டாடுறாங்க? ஓணம் பண்டிகை மாதிரி கொண்டாடி உயிர் ஜனிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இந்த ஆவணி மாசத்தை ரொம்ப முக்கியமா ஃபீல் பண்ணுவாங்க. ஆவணி பட்டாசு அது குறிப்பா ஆவணி மாசங்கள. நம்மளுடைய பூமியும் நம்மளுடைய மூளையுமே பிரபஞ்சத்துல மாற்றம் மாறி இதுலயும் மாற்றமாக இருக்கக்கூடிய நேரம். ஒருத்தர் சொன்னாரு, சார் காலையில் நீங்க போகும்போது லோக்கல் பஸ்ல போனீங்க சார், மத்தியானத்துக்கு மேல நீங்க வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போயிட்டீங்க சார். எப்போ கொஞ்சம் ஃபாஸ்டா போனது ஃபீல் பண்ண சார். நாங்கள் நிஜம்தான் பாயிண்ட்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பல பிரிவா பிரிக்கிறோம்.
பாயிண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பல பிரிவா பிரிக்கிறோம். லொகேஷன் ஒன்று, அதுபோல அதனுடைய குணங்கள், அது சரி செய்யக்கூடிய வழிமுறைகள், அது ஒவ்வொரு நோய்க்கும் பலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள், எலும்பு முறிவுக்கு சரி செய்யக்கூடிய வழிமுறைகள், இப்படி பல பிரிவா பிரிக்கிறதுனால திரும்ப திரும்ப அதே வரவுக்கு பார்ப்போம் நம்ம. அதனால இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த இடத்த மட்டும் காமிச்சிட்டோம்னா நகர்ந்து போயிடலாங்கிறதுக்காக தான் கொஞ்சம் பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ல போக வேண்டியது. இல்லைன்னா எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு நாளைக்கு 10 வருஷத்தை மட்டும் முடிச்சுக்கிட்டு நம்ம நிலைமையை குறைஞ்சது 4 வருஷமா இழுத்து அடிக்கலாம். இது ஒரு உரத்தை பார்க்கக்கூடிய தரம். இதுக்கப்புறம் நீங்க ஹோம்ஒர்க் பண்ணணும். எந்த ஒரு கலையுமே திரும்ப திரும்ப பண்ண பிரயத்தனம் பண்ணாதான் அது கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரி சார் அவ்வளோத்தையும் ரீகால் பண்ண முடியாது, அவ்வளோத்தையும் மனசுக்குள்ள ஏற்ற முடியாது, நிஜம். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கும் எங்க தரப்புனால என்னென்ன செய்யணுமோ அது தரதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்றோம். எவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க, அவங்க டிவி எடுக்கிறாங்க, அது கூட அடுத்த தடவை போட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு பிரதி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன நினைக்கணும்னா மக்கள் ஆர்வமா இருப்பாங்க, ஒரு பொருளாக்கி கையில் கொடுக்கும்போது இதுதான் எனக்கு வேண்டாம்னு போயிடுவாங்க. ஏன்னா 25 வருஷம் பத்திரிகை போட்டுக்கிறேன். கர்ப்போகம் பத்திரிகை ஆரம்பிச்சு, யோக மூலிகை பத்திரிகை ஆரம்பிச்சு, மாஸ் பத்திரிகை ஆரம்பிச்சு, இன்னைக்கு வருமாசம் பத்திரிகை வரைக்கும் நிக்கிறோம். மக்களை பத்தி ஓரளவுக்கு கடுகளவு தெரியும். ஒரு பொருள் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடி ரெடி ஆயிட்டா கேட்பாங்க. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அப்படியே பாட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏய் நீ தானே சொன்ன வாங்க போறேன்னா சொன்னேன், அடுத்ததை வாங்கிக்கிறேன். நம்ம எங்களுக்கு தெரியாத அடுத்ததை வாங்கணும்னு இதை மாதிரி எத்தனை நொல்லிகளை பார்த்துருக்கோம். நானும் தேடிப்பா இருக்கணும். ஏன்னா பிரசுரம் பண்றது படாத பாடுனால நான் அதுக்கு ஓகே. ஐயா கூட இன்னைக்கு கேட்டாங்க அடுத்த தடவை கொடுக்கலாமாங்கிறது. என் வாயிலிருந்து இன்னும் வரவே இல்லையா, அவங்க சொன்னாங்க தெரியாது. ஏன்னா அவ கஷ்டங்கள் தெரியும். ஒரு சாதாரண பிரிண்டர் எடுத்து ஒரு 25 ரூபா 30 ரூபான்னா இதை நம்மளே போட்டா 12 ரூபாய்க்குள்ள 50 ஜெராக்ஸ்ல முடிச்சிடலாம். இவர்கிட்ட கொடுத்து எதுக்கு 50 ரூபாய் கொடுப்பானேங்கிறது இது இயல்பு தானே. நம்மளும் படிக்கும்போது அது மாதிரிலாம் தகாட்டி அந்த தண்டெல்லாம் பண்ணது தானே. தயவு செய்து நீங்க அதான் தயவு செய்து மனதில் வச்சுக்கணுங்கிறதான். சில இடங்கள்ல வேகமா போய் தான் ஆகும். இல்லை அப்படின்னோம்னா நீங்க உங்களுக்கே போர் அடிச்சு சிலவகை காலம் இதுதான், அகலவகை காலம் இதுதான், அகலவகை காலம் இதுதான். நான் ஒரு 10 தடவை சொன்ன வச்சுக்கிறேன். அங்கே இருந்து பார்ப்பீங்க, நைஸா பார்ப்பீங்க, அங்கே ஒண்ணுமே கிடைக்காது. கடைசி ஒரு கம்பு கொண்டு பிடிச்சு எனக்கு சார்ஜ் ஆகிப்பீங்க. சில இடங்கள்ல பாஸ்டா போகக்கூடிய காலகட்டமும் இருந்துதான் ஆகும். அதே மாதிரி சில சமயம் வெக்கப்படுறதுக்கோ இதுல ஒண்ணுமே கிடையாது. மெடிக்கல் ஃபீல்டு அப்படின்னு வச்சா மெடிக்கல் ஃபீல்டு மட்டும் இல்லை, உள்ளதை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கறது வெக்கப்படுறதுக்குமே இல்லை. சில தண்டு வருமங்கள், அப்புறம் அல்புள் வருமங்கள்லாம் பார்க்கறதுலாம் வருமங்கள் இருக்கதான் செய்யுது. நம்ம அந்த லைனுக்கெல்லாம் போக வேண்டிய சின்ன சென்சார்ல என்ன அளவுக்கு நம்ம கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ணி வச்சு சில இதை பிக்சரைசிங்ல காட்டிடலாம். அதெல்லாம் சில வருமங்களை நாங்களே ஒதுக்கி வச்சிருக்கோம். இப்ப கர்ப்ப காலத்துல இருந்து தேங்காய்க்கான் வருமத்துல இருந்து வல்லூர் வேலூர் பல வருமங்கள்லாம் ஒதுக்கி வச்சிருக்கோம். தேவையில்லை, இப்போதைக்கு வேண்டாம். அதுக்கப்புறம் நக்கில் வருமம், பிரஸ்ட் வருமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிடி, குடி, குடி, குற்றி, கும்பி, தூசிகா. ஸோ இது பூரா மாறுபகுதியில் வரக்கூடிய வருமம். அதில் சில இதை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டு பண்ணக்கூடிய வழிமுறைகள். ஒரு மார்பு பகுதியை பிடிக்கப்படும் பொழுது எப்படி வருமங்கள் உண்டாகிறதுக்கு இருக்கு. அப்ப அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கு? கழுத்தை பிடிக்கணும். சாதாரண சோப்பு போடுறீங்க எங்க நம்ம மாறுபடுறோம். சோப்பு போடும்போது கூட வருமம் தடவு முறை இருக்கு, வருமம் கொண்டு முறை இருக்கு. தலையை தொழிறீங்க, வருமம் தடவு முறை இருக்கு, வருமம் கொண்டு முறையும் அதில் அடங்கி கிடக்கு. பண்ணக்கூடிய இருக்கு. தொண்டை இருமிட்டே இருக்கீங்க சார், இருமிட்டே இருக்கீங்க, வருமம் கொண்டு முறை இருக்குது, அதுவே வருமம் மாற்று முறை இருக்குது. ஸோ நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்ஸுக்குமே நம்ம வரும வைத்திய பிரகாரம் ஒன்று பாசிட்டிவ் இருக்கு, ஒன்று நெகட்டிவ் இருக்குது. பாசிட்டிவ் ஆனது நெகட்டிவ் சரியாயிருது, நெகட்டிவ் ஆனது பாசிட்டிவ் சரியாயிருது. இப்படி ஈடுபடுத்து போகும்போது தான் நமக்கு இருக்கு. யானை நிற்கும், திடீர்னு ஒரு காலத்துக்கு பிடிக்க வச்சுக்கிடும், திரும்ப அந்த காலத்துக்கு வச்சுக்கிடும், அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்துக்கு ஒரு அடி அடிக்கும் பின்னாடி. நமக்கு தெரியாது ஏன் அடிக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ எறும்பு கடிக்கிறதுக்கு ஈ கடிக்கிறதுன்னு இருக்கணும் கிடையாது. இது ஒரு சிறு வரும உத்தி. அதுக்கப்புறம் குரங்கு இருக்குது.
போயிட்டே இருக்கும், திடீர்னு அப்படி சொரியும். எதுக்கு சொரியுதுன்னு நம்ம பார்ப்போம். அதனால எறும்பு இருக்கு நம்ம கிடையாது. உடம்பு பரிசுத்தமா வைக்கக்கூடிய உதல் இனம் குரங்குதான். குரங்கு உடம்புல பாருங்க, முடிய தொட்டா அவளை பட்டு மேல இருக்கும், ஒண்ணு இருக்காது. ஆனா அது சொரியும். ஏன் அப்படின்னா அது பண்ற சேட்டையினால. அது அங்கங்க ஆவி குறிக்கும் போது வருமானம் எதிர்கொள்ளணும். அது போறதுக்காக பண்ணக்கூடிய வழிமுறைகளுடைய நிலைப்பாடுதான் இந்த மாதிரி செயல்பாடுகள். எல்லா ஜீவராசிகளும் மனுஷங்களை போன்றதான் ஒரு வர்ம புள்ளியினால ஏதாவது தாக்குதல் இருந்தால் அது சரி செய்வதற்கோ மாற்றம் கொள்வதற்கோ வழிமுறைகள் இருக்கு. காது ஆடிட்டே இருக்கும் மிருகங்கள்லாம். அது ஏன் காதாட்டுன்னு தெரியாது. எறும்பு பேரக்கூடாது, கொசு பேரக்கூடாது அடிக்கிறது. சுட்டு போட்டாலும் கொசுவும் எறும்பு ஈஸியா காதுக்குள்ள போகாது. ஏன்னா நம்மளை காட்டி அது விவரமா உள்ளது, ரொம்ப சென்சிட்டிவா உள்ளது. அது காதுக்குள்ள போதெல்லாம் தெரியாம ஏதாவது அடிப்படிச்சும் போது குடும்பம் உள்ள ஓடிதான் போடுமே தவிர, சாதாரணமாக எறும்பு வந்து இது வரைக்கும் வரும். நீங்க அமைதியா இருந்து பாருங்க, இங்க வந்துகிட்டு ஆட்டோமேட்டிக்கா அப்படியும் போயிடும். அதுவா எதுவுமே போகாது, ஏன்னா அதுக்கு தெரியும். ஆனா அதையும் தாண்டி இந்த மிருகங்கள் காலை ஏன் ஆட்டுதுன்னா அங்க இருக்குது. காலடைக்கு வருமோ, ஆசாம காலம் வருமோ, செவி குத்தி வருமோ, ஏழராகப்பட்ட வருமங்களை உடம்பை நிலைநிறுத்துறதுக்காக பண்ணக்கூடிய வழிமுறை. ஒரு சின்ன பெரிய ஜந்துக்கள்லாம் அதுதான் பண்ணக்கூடியது. யானையில இருந்து மாடுல இருந்து பண்ணக்கூடியலாம் அது வழிமுறை. இந்த காலை சுத்தி தான் மொத்த உயிரோட்டத்திடமே வச்சிருக்கோம். இந்த காலை சுத்தி தான் உயிர்நிலை பல நிலைகளும் மையப்படுத்தி வச்சிருக்கிறான். ஏன்னா அசைக்கக்கூடிய தன்மைகள் நம்ம காட்டி அப்படி பார்க்கப்படும் போது உடம்புல ஒவ்வொரு பகுதிகளும் சில முக்கியமான வர்ம புள்ளிகளால கட்டுண்டு கிடக்குங்கிறத யாரும் மறந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. இருப்பினும் நான் சொன்ன மாதிரி 4000 வர்மத்தை கத்துக்கிட்டு போயிட்டு இருக்க காட்டியும் குறைஞ்சது ஒரு 50 அல்லது 100 வர்மத்தை மட்டும் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தாதான் நமக்கு அது பிரயோஜனம். அதன் அடிப்பில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இன்னைக்கு ஒரு 130-135 வர்மங்கள் அல்லது 130 வர்மங்களை நம்ம லேசா அடிக்கிருப்போம். இந்த 135 வர்மங்கள்ல நீங்க தயவு செய்து முறுத்தட்டி படிக்காதீங்க. முதல்ல நீங்க சொன்னதை காது கொடுத்து கேளுங்க. திரும்ப தனியா உட்காந்து எதாவது சொன்னாருங்கிறத மட்டும் நீங்களே கணக்கு போட்டு பாருங்க. ஒரு 10 வருஷம் மனசு நின்னா போதும். அதுக்கு மேல வருமா நீங்கன்னு அவசியம் வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்க கிடைக்கக்கூடிய நோட்ஸ் மூலமாகவோ அது மூலமோ ரீகால் பண்ணி பாருங்க. இல்ல இந்த மாதிரி படங்கள் போகும்போது பண்ணி பாருங்க. அப்படியே இல்லை அப்படின்னா திரும்ப என்ன பண்ணலாம், வர்ம புள்ளிகள் மட்டும் இன்னொரு புள்ளி வேணும் அப்படின்னா அதை கூட திரும்ப பண்ணலாம். இப்போ வந்து லொகேஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். திரும்ப வந்து அந்த ஒவ்வொரு வர்மத்துக்கும் என்னென்ன குறிக்கணும், அதை எப்படி இறக்கலாம், எப்படி தூண்டலாம், அதை எப்படி மறுகொள்ளலாம் அப்படின்னு பார்க்க உடனே திரும்ப அதே லொகேஷன் வரும். அப்போ திரும்ப உங்க மனசுக்குள்ள ஏறும். அதனால நீங்க இதுல வந்து சார் 125-130 வர்மத்தை நான் எப்படி சார் மனசு வைக்கிறதுன்னு நீங்க குழப்ப வேண்டாம். எந்த ஒரு வர்ம புள்ளிகளுமே பயன்படுத்தினாதான் அதனால பிரயோஜனம். தெரிஞ்சதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எதை அடிமுறைக்கு பயன்படுத்துறோமோ அதாவது நோய் நிலைக்கு பயன்படுத்திக்கலாம். எது எந்த நோய் உண்டாக்குதோ அதை அந்த நோயை போக்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். நம்ம வர்மம் வந்து சைனா போட்டு மாதிரி திறக்கவும் செய்யலாம், லாக் பண்ணவும் செய்யலாம். ஒரே இதை வச்சுக்கிட்டு ஒரு சில வர்ம புள்ளி இடங்கள் மட்டும்தான் மாறுபடும். அதுக்கு மட்டும்தான் சில வித்தைகள் வேறுபாடு. இல்லைன்னா ஒரே வர்மத்தை உண்டு திறக்கவும் மடக்கவும் செய்யக்கூடிய வழிமுறையில் நம்ம வர்ம புள்ளிகள் இடங்கள் இருக்கிறதுனால அடங்கல் புள்ளிகளும் முக்கிய குடும்பமான அளவுக்கு வர்ம புள்ளி இடத்துல தான் சில இடங்களை காட்டும். கிட்டத்தட்ட 85% வந்து வர்ம புள்ளிகள் எங்க இருக்கின்றதோ அந்த அடங்கல் புள்ளிகள் இருக்கும். அப்போ அடங்கல் பார்க்கும்போது அந்த இடம் மனசுல போடும். திலத வர்மம் இருக்கு, திலத காலம், செவி குத்தி காலம், செவி குத்தி வரும் எல்லாம் அந்த இடங்கள்ல அடங்கல் பார்க்க போகும்போதும் அந்த இடங்கள் பார்க்கக்கூடியது. வகைப்பாட்டு அடங்கல் சொல்லக்கூடியது. வகைப்பாட்டு அடங்கல்னா உதாரணத்துக்கு வடக்கு தெரு, தெற்கு தெருன்னு இருக்கு. வடக்கு என்ன ஒரு பொதுவான ஒரு பேர், அதுல ஏகப்பட்ட வீடு இருக்கு. அதே மாதிரிதான் வாரி அடங்கல், கோரி அடங்கல், கூட்டடங்கல், கவட்டடங்கள்னா ஒரு பொதுவான பேர். அதுக்குள்ள ஏகப்பட்ட வர்ம தடங்கள் இருக்கு. அப்ப அதுல பார்க்கும்போது வர்ம புள்ளிகள் நம்ம பார்ப்போம், அடங்கல் புள்ளிகள் பார்ப்போம். அதனால நம்ம ஒண்ணுக்குமே மறுகாலம் பக்க காலம் அதே இடத்துல சரி செய்யக்கூடிய உத்தி முறைகள் வர்ம புள்ளிகள் அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த வைத்தியம் ரொம்ப ஈஸி, அதே சமயத்துல ரொம்ப குழப்பமா இருக்குன்னு ஒரு காரணம். ஒண்ணுமே எப்படி சார் இப்ப சாதாரண இருக்க சார், கவலைக்காக இருக்கு, இதை வந்து நான் நல்லதுக்கு பயன்படுத்த போறேன், ஆனா பயன்படுத்தப்படும் போது இது வர்மம் கொண்டக்கூடாது சார், வர்மம் ஏற்படக்கூடாது சார், அப்ப இப்படி சார் நம்ம வித்தியாசப்படுத்தி பார்க்கறது. அங்கதான் நிற்குது குருகுல கல்வி. ஒரு வர்மத்தை உண்டாக்குறதுக்கும்
சரி செய்வதற்கும் பண்ணக்கூடிய இடைப்பட்ட இடத்துல மட்டும்தான் வர்ம குருகுல கல்வி நிற்கிறது. வர்ம இடத்தை காட்டுறதுக்கு வர்ம குருகுல கல்வி தேவையே. முதல்ல சொன்ன மாதிரி நீங்களே ஈஸியா படிச்சுட்டு போயிடலாம். ஒரு சார்ட்டை கட்டி சொன்ன விட்டீங்கன்னா தெரிஞ்சுட்டு போகும்போது, இல்ல ஒரு புக்கை எடுத்து நெட்டுக்கு பார்த்துட்டு வச்சுன்னா தெரிஞ்சு போகும்போது, ஒன்றையும் வித்தியாசப்படுத்தி எப்படி மேம்படுத்தலாங்கிறது தான் நம்முடைய இலக்கு. ஸோ அதுதான் நமக்கு ஏகப்பட்ட பாதைகள் இருக்கு. நான் கடந்து போக வேண்டிய பாதைகள் ஏகப்பட்டது இருக்கு. அதை நம்ம பார்ப்போம் சொல்றோம். அடுத்தடுத்த காலகட்டங்கள் நிச்சயமாக பார்ப்போம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, இது சந்தேகத்துக்கு வேற காலம், மனசுல வச்சுக்கிட்டு போகாதீங்க. உங்க சந்தேகங்கள் காலம் இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு நான் கோயிலுக்கு பதினஞ்சு நைட்டு போய் மரம் இன்னைக்கு நான் திருநெல்வேலி போய் போனாலும் பரவாயில்ல, கன்னியாகுமரி போனாலும் பரவாயில்ல, நம்ம இதை முடிச்சுட்டு போகலாம். ஏதாவது முதல்ல சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். அதுக்கப்புறம் மற்ற மேட்டருக்கு போகலாம். யாருக்குமே சந்தேகம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, ஒரு நோய் நிலையை பார்க்கக்கூடியது. அதாவது முதல்ல சந்தேகத்தை 2 தான் படிச்சுக்குவோம். முதல்ல நீங்க கேட்கக்கூடிய சந்தேகம், இன்னைக்கு பார்த்ததுல ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இதை விடுத்து வேற சந்தேகங்கள் வந்து அடுத்த கேளுங்க. முதல்ல இன்னைக்கு ஒரு பார்த்த சந்தேகம் ப்ளீஸ் சார். ஆமா சார். அண்டகால வருமங்கிறது கீழ் பகுதியில் இருக்கு, பிறப்பு பகுதியில் இருக்கக்கூடிய நெட்டுக்கு இருக்கக்கூடிய பகுதிகள். சரியா? அண்டகாலம் பல்லை வருமங்கிறது நீங்க சொல்ற மாதிரி இந்த சைடு இருக்கு. அண்டகால வருமங்கிறது பிறப்பு கீழ் பகுதியில இருக்கக்கூடிய வருமம். அன்னகாலமா? அன்னகாலங்கிறது கண்டிப்பா ஒண்ணு முகத்து பக்கத்துல ஒரு அன்னகாலம் இருக்குது. ஆனா நடைமுறை நீங்க மனசை வைக்க வேண்டியது கரெக்டா அந்த கூம்பு வருமத்துக்கு கீழே, கூம்பு வருமத்துக்கு கொஞ்சம் கீழே, உருவி வருமத்துக்கு கொஞ்சம் மேல, சைட்ல பைய அடங்கல்னு ஒரு அடங்கல் இருக்கு. அதாவது இறப்பை பகுதி இருக்கக்கூடிய பகுதி, இந்த இடத்துல இருக்கக்கூடியதான் அன்னகாலம் பகுதி. சொல்லுங்க தெய்வமே. நல்ல கேள்வி கேட்கணும்யா. சின்ன பொண்ணு வந்துன்னா ஒரு வாரத்தில் தெரியாது, பெரிய பொண்ணு வந்துன்னா ஒரு 20 நாள் 30 நாள் இருக்குது. அதனால ஒரு 6 வந்து ஒரு டேமேஜ் அப்படின்னா திருப்பி எடுக்காட்டாங்க, அதெல்லாம் சரியாக ஆகணும். நம்ம அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் எடுத்து போயிடணும். அதே மாதிரி இந்த ரீஜன்ஸை ரிப்பேர்னு ஒன்று இருக்குது, அதுவும் இதே மாதிரி தான் சொல்லுது. இதுக்கு நம்ம இதுக்கு எடுக்காது. அதே மாதிரி இப்போ வருமானம் அதை பொறுத்து பார்க்கலாம். ஒரு வருமானம் இறங்கினா நீங்கள் சொல்லுங்க, அதெல்லாம் இறங்கினு நார்மலில் பண்ணும்போது ஞாபகம் பண்ணுறது அது சரியாக. யார் கேட்கறது நல்ல கேள்வி. நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்குது, அதுக்கு எதுக்கியா வைத்தியம்? மர்ம வைத்தியம் என்ன வைத்தியம் தேவை, மற்ற வைத்தியம் தேவையே இல்லைன்னு கேட்கறது தான். நம்ம கேட்கற கேள்வி ரைட்டு தான். பட் நான் சொல்ற மாதிரி, நான் இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு போனோம், சின்ன எக்ஸாம்பிள். நான் நடந்தும் போகலாம், சைக்கிள்லையும் போகலாம், பைக்லையும் போகலாம், ஹெலிகாப்டர்லையும் போகலாம். ஆனால் நான் எதில் போக விருப்பப்படுவேன்? சீக்கிரமா போக விருப்பப்படுவேன். இதான் பேசிக் திங். நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. எங்க உயிர்கள் இடர்படுதுங்கிறது பாருங்க. தன்னுடைய அன்றாட பணிகள் பாதிப்படையக்கூடாது, உடம்பில் அதை தொட்டு நம்ம அழுங்கக்கூடாது, நம்ம உயிர் இடர்படக்கூடாது. இதுதான் நம்முடைய இலக்கு. அதனால ஒரு புண்ணோ ஒரு நோயோ வந்துச்சுன்னா அதுவே சரியாகிறது ஒரு இலக்கு தான். ஆனா சரியாத வரைக்கும் நம்ம இடர்படுறோமே, அது வரைக்கும் ஏன் காத்துல இடர்படணும்? அதை சரி செய்யணுங்கிறதுக்காக தான் பல வழிமுறைகள் வந்திருக்கு. அதுல ஒரு வழிமுறை தான் நம்ம வரும் வைத்திய பரிகார முறைகள், ரிஜினேஷன் தெரப்பி மெத்தட் தான். சீக்கிரத்துல நல்லபடியா சரிப்படுத்தணும், இதுதான் நம்முடைய இலக்கு. ஒரு மருத்துவர் அதை நம்ம செய்யணும், அதான் நம்முடைய இலக்கு. காய்ச்சல் வந்தா 4 நாள் சரியா போயிடும், எவ்வளவு முடிஞ்சு நல்லா சரியா போயிடும். 4 நாள் அவதிப்பட்டு தான் போகணுமா? அதான் கேள்வி. ஓகேப்பா, இருந்தாலும் சரிப்படுத்தணும் இல்லையா? நம்ம ஒரு ரோகம் வந்து அதுவா போறது நிஜம், அது மறுக்கவே முடியாது. நீங்க சொன்ன மாதிரி ஸ்லோதான் செய்யும். ஆனால் அந்த உயிர் வதைப்படணுமா, சங்கடப்படணுமா? அதை சங்கடப்படாம சரி செய்யறதுக்கு தான் நம்ம எல்லாம் உட்காந்துருக்கோம், மருத்துவரா உட்காந்துருக்காங்க. எல்லா இதுக்குமே ஆட்டோ ரீஜெனரேஷன் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு. ஆட்டோ ரீஜெனரேஷன் கெப்பாசிட்டி ஈவன் டெட்லி பேஷண்ட் கூட இருக்கு. சாவக்கூடிய தருணத்துல கூட ஒருத்தர் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பக்குவம் அவருக்கு இருக்கின்றது. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதுதான் நம்முடைய பிராணசக்தி.
அதான் நம்ம சுற்றுப்புற சக்தி இருக்கின்றது. ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் ஜாஸ்தியா இருக்கும். சின்ன பையனுக்கு சீக்கிரமா தெரியாகும், வயசானவங்களுக்கு லேட்டா தெரியாகும். எதுக்கு அவ்வளவு சங்கடப்படணும்? அதை சீக்கிரம் சரிப்படுத்தணுங்கிறதுக்கு இடைப்பட்ட வந்த நிலைகள் தான் மருத்துவ கலை. அதுதான் நம்ம செய்யறோம், அது செய்யணும். இது ஈவன் எல்லா உயிரினங்களும் அது பண்ணும், நம்ம மட்டும் இல்லை, எல்லா உயிரினங்களும் பண்ணும். எல்லா உயிரினங்களும் எப்படி பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு குரங்குக்கு ஒரு புண்ணு வந்துட்டு, ஒரு மாட்டுக்கு ஒரு புண்ணு வந்துட்டுனா 1000 தடவை அதை நக்கி சரிப்படுத்திடும். அப்படி இல்லை அதுக்கே தெரியும் எந்த செடிக்கு சாகணுங்கிறது. எல்லாம் தேடதான் செய்யும். உயிர் வரப்படக்கூடாது இலக்கு. மருத்துவர்களுடைய இலக்கே உடம்பா காட்டிலையும் உயிர் விடைபடக்கூடாது. தட் இஸ் இம்பார்ட்டன்ட். எல்லா நோய்களுமே தானா சரியாயிடுன்னு சொல்ல முடியாது இல்லையா? சிவியரா போயிட்டு மரணம் வந்துருது இல்லையா? அதுக்காக தானே டீச்சர் எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நம்ம கேட்கறது நல்ல கேள்வி, அவர் கேட்டதுக்கு ஒரு நல்ல கேள்வி. நம்முடைய வகைப்பாட்டு அடிப்படை சூத்திரம் ஒன்னே ஒண்ணுதாமா. ஒன்று தன் நிலை ஆகுதல், இரண்டாவது தன் நிலையிலிருந்து அதிகமாகுதல், மூன்றாவது வேற்று நிலை ஆகுதல், நாலாவது திரும்ப தன்னிலை ஆகுதல். எந்த ஒரு நோயும் முதல்ல அதிகமாகி திரும்ப எல்லா நோயும் உருவாக்கி திரும்ப சாதாரண சரிப்படுத்த நிலைக்கு வந்து, இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய பிரபஞ்சத்தினுடைய தன்மை. இதை சொல்றதுதான் நம்முடைய பாரம்பரிய வைத்திய முறைகள். ஒரு ரோகம் திரும்ப போய் திரும்ப வேற நோயெல்லாம் இழுத்துட்டு திரும்ப சரியாகிற வரைக்கும் வெயிட் பண்ண கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம எல்லாம் வைத்தியம் பண்ணுவோம். வாடி ஒளி மீன்மணி பயன்படுத்துறதுனா, ஒருத்தர் ரோட்ல போறீங்க, ஒருத்தர் கீழே கிடக்குறான், அவன் அடிபட்டு கிடக்குறான், அவனுக்கு முதல்ல உயிர் இருக்கா இல்லையா? ஓகே, உயிர் இருக்கு. உயிர் இருக்குன்னா இந்த வர்மத்தினால சரிப்படுத்த முடியுமா இல்லையாங்கிறது இந்த இடத்த டெஸ்ட் பண்ணி பார்க்கறது. டெஸ்ட் பண்ணி அதை அழுத்தி பார்க்கும்போது அவன் எதிர்த்து உட்காந்துடலாம், கண் முழிப்பு வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கலாம். ஒரு உயிர் திராண ஓட்ட உயிர் தலங்கிற இடங்களை சரிவர கண்டறிந்து உசுப்பு ஏற்றி விட்டு அது சரி செய்யக்கூடிய பயன்படக்கூடிய வழிமுறைகள் தான். சிகிச்சை காலகட்டம் ஒண்ணுக்கு சிகிச்சை வழிமுறைகள் இருக்கு, சிகிச்சைக்குள்ள காலகட்டங்கள் இருக்கு. வருமத்தில் அடிப்பட்ட இந்த இடத்துல உள்ள நிகழ்வு வச்சு இப்ப வருமத்தினுடைய குறிகுணங்கள், ஒவ்வொரு வருமத்திலும் அடிப்பட்ட என்னென்ன குறிகுணங்கள்ங்கிறது நம்ம அடுத்த வகுப்புக்கு போவோம். ஐயா கேட்ட மாதிரி இப்போ படு வருமத்தில் அடிப்பட்டா இருக்கும், தொடுகுண வருமத்தில் அடிப்பட்டா இருக்கும், இல்லை திலதகால அடிப்பட்டா, இண்டிவிஜுவல் வருமத்தில் அடிப்பட்டா என்னென்ன குறிகுணங்கள் இருக்குங்கிறது நம்ம அடுத்த ஸ்டெப் அது கண்டிப்பா போகும். பொதுவாக வருமத்தில் அடிபட்டிருந்ததுன்னா நம்ம பார்க்க வேண்டிய வழிமுறைகள்லாம் ஜென்ரலா ஒன்று இருக்குது. ஒவ்வொரு வருமத்திலையும் அடிபட்டுச்சுன்னா என்னென்ன இருக்குங்கிறது அது ஜென்ரலா இருக்க முடியும். ஒவ்வொரு குறிகளும் பார்க்க முடியும். தெய்வமே தெய்வமே பொதுவா நான் அடிக்கடி எகேன்ஸ்டா பண்றது பிரதர் தான். நானே தப்பா நினைச்சிக்க வேண்டாம். பிரதரா நினைச்சு சொல்ல விருப்பப்படுறது என்னன்னா, எக்காரணத்தை முன்னிட்டும் சுகரு கணையம் இந்த மாதிரி வார்த்தைகளே வேண்டாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேக ரோகம் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் மேக ரோகம் தான். இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் விஞ்ஞானம் என்ன சொல்லி தெரியும்னா, சுகருக்கு முக்கிய காரணம் அளவுக்கு அதிகமான இனிப்பு சாப்பிட்றது, ஃபேட் பொருளை சாப்பிட்றது, நான் ஃபைபர் ஐட்டம்ஸ் அதிகமாக எடுத்துக்கிட்டதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன சொல்ல தெரியுமா? மன உளைச்சல் சொல்றாங்க. சுகருக்கு காரணம் சாப்பாடு கிடையவே கிடையாது, மன உளைச்சல் சொல்றாங்க. ஏன் காரணம்னா, மாடர்ன் சயின்ஸு ஒரு ரோகத்துக்கு இதுதான் காரணம் சொல்ல முடியல. அது குறிப்பா சுகருக்கு காரணம். ஸோ அதில் நம்முடைய இலக்கு இனிப்பை குறைக்கணும், குறைச்சா சுகர் குறையுங்கிற கணக்கு கிடையவே கிடையாது. மதுமேக நோயாளி சொல்லக்கூடிய மேக நோயாளிகளுக்கு அல்லது நீங்க சொல்லக்கூடிய நீரல் நோயாளிகளுக்கு இனிப்பு சேர்ந்த லேகியங்கள் ஏகப்பட்டது நம்ம இருக்கு சரிப்படுத்துறதுக்கு. உதாரணத்துக்கு எள்ளு புண்ணாக்கு லேகியம், சிகிச்சா ரசத்தை ஒரு எடுத்து புக் எடுத்து பாருங்க, நம்ம நாட்டு வைத்தியத்தை எடுத்து பாருங்க, கண்டுசாமி புக் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா எள்ளு புண்ணாக்கு லேகியம் இருக்கு. அளவுக்கு அதிகமாக என்ன சேருது? நல்லெண்ணெய் சேருது, இனிப்பு சேருது. அது எப்படிக்கா இனிப்பு கேட்குது? சுகரை கேட்கும். மதுமேக சூரணம் ஒரு சூரணம் இருக்கு, காலேஜில் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க. அதுக்கு அனுமானம் பால். ஆனா சுகர் வாயிலுக்கு பால் சேர்க்காதீங்க, ரொம்ப சேர்க்காதீங்க. ஆனா மருந்துக்கு அதிகமான பால். ஸோ இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, நம்மளுடைய கான்செப்ட் அந்த கணையத்தை தூண்டி உண்டாக்குறதுன்னு நினைக்க வேண்டாம். அந்த இடத்துல கப விகாரம் இருக்கு, கப விகாரத்தை குறைக்கக்கூடிய பித்த கப விகாரம் இருக்கு, பித்த கப விகாரத்தை குறைக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு. அதை தூண்டினா சரிப்படுத்தலாம். இதுதான் நம்முடைய இலக்கு. நவீன மருத்துவ இலக்கு மட்டும்தான் அது. கணையத்தை தூண்டுறது, கிட்னியை தூண்டுறது, பிரெயினை தூண்டுறது அப்படிங்கிறது. நம்ம தூண்டுறது இதெல்லாம் தூண்டுறது தான், மேக்சிமம் இதுதான் தான்.
வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. கேளுங்க ஐயா. ஆமா, பஞ்சபூதி தியரி சொல்லுங்க. அந்த பிரபஞ்சம் ஆமா, அதே என்ன சொல்ற அதுக்கு ஒரு ஆல்பா பீட்டா நம்ம உடம்பு இதெல்லாம் இதை வச்சு அப்ளிகேஷன் பண்ணி யூஸ் பண்ணலாமா? இதை அது சம்மந்தம் கண்டிப்பா ஐயா. நம்ம தான் ஒரு பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடான தவிர எந்த ஒரு ஜீவராசிகளும் தனி உயிர் கிடையாது. தனி உயிர் கிடையாது. நீங்க சுவாசிக்கிற பிராணம் கூட, நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் சொன்னீங்களா, நீங்க சுவாசிக்கக்கூடிய பிராணம் கூட இஸ் நாட் ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் நீங்க நினைச்சிட்டா கூட அது என்னதான் இருக்குது, பிரபஞ்சத்தினுடைய சக்தி இருக்குது. உங்க தனிப்பட்ட உடம்புடைய உள்ளார்ந்த உயிரோட்ட சக்தி இருக்கின்றது. அதுக்கப்புறம் தான் பிராணம் இருக்கின்றது. எதுவுமே பிரபஞ்சத்தினுடைய வெளிப்பாடு உள்பாடு இல்லாம எந்த ஜீவராசிகளுமே கிடையாது. அப்படிங்கும்போது நீங்க சொல்லக்கூடிய ஆல்பா பீட்டா காமா ரேஸுக்கும் அதே சமயத்தில் பஞ்சபூதி எலிமெண்ட்ஸுக்கும் உள்ள தொடர்பு எல்லாம் ஒண்ணுக்குள்ள உருவாக்குது. இதை கூட ஒரு மாணவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா, 10 பாசம் மாயேதான திரையேதம் சொல்லக்கூடிய 5 கான்செப்டையுமே அவர் வந்து புரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் சொல்லக்கூடிய இந்த இதோட சம்பந்தப்படுத்தி கூட ஒரு பெரிய கட்டுரை ரெடி பண்ணாங்க. இது கூட சயின்டிபிக் கன்சல்டேஷன் பண்ணாங்க. மாடர்ன் ஆட்டமிக் தியரி சொல்லக்கூடிய ஒரு தியரி ஒன்று ரெடி பண்ணாங்க. பட் அது வேற இது வேற. ஆனா கான்செப்ட் வந்து பஞ்சபூதி தியரி பிராடிஸ்ட் ஒன்று. இது அகலமா உள்ளது. அது நவகிரக சக்தி வரும், கோள்கள் சக்தி வரும், கோள்கள் சக்தி வரும். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சந்திர சக்தியும் வரும், சூரிய சக்தி வரும். என்னென்ன கிரகங்கள் பார்க்கறோமோ ராகுக்கு என்னென்ன பார்க்கறோம் அந்த கிரக சக்தியும் அந்த பிரபஞ்சத்துக்குள்ள வந்துடும். ஆனா இந்த ஆல்பா பீட்டா தீட்டா இருக்கும் போது அதெல்லாம் உள்ள வருமாங்கிறது கேள்வி. இதுக்குள்ள அது வரும், அதுக்குள்ள இதெல்லாம் வருமாங்கிறது கேள்வி. இதே ஹெட்ரோஜெனஸ் வந்து இன்னொரு நோய் குணமாயிடுச்சு அப்படின்னா பிரபஞ்சம் அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி சரியாகுது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு 199% மக்கள் பாசிட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான் ஸ்டார்ட் பண்றாங்க. அதாவது கண்ணை மூடிக்கிட்டு மெட்ராஸ்ல ஒரு சென்டர் இருக்கு, அங்க போயிடுச்சுன்னா வைத்தியம் கிடையாது. இந்த பேஷண்ட்டை உட்கார வச்சு 4 பக்கம் உட்காந்து நீ நோய் சரியாயிட்ட, நீ அழகா இருக்க, நீ ரொம்ப அழகா இருக்க, பாசிட்டிவ் அட்டிடியூட் கிரியேட் பண்றதுதான் நீங்க இருக்கு. நீங்க ஏகப்பட்ட சென்டர்ஸ் அதான் பண்றாங்க. நீங்க கேரளாவில் வரக்கூடிய பேலியேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து கேர் பிரேக்கிங் ட்ரீட்மெண்ட் இதுதான். வயசான மக்களுக்கு என்ன ரீஜெனரேஷன் ஆகும் போது ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும். ஆனா அவங்க அவதிப்படுறாங்க. எதை வச்சு பண்றாங்க, சாப்பிடுங்கம்மா சரியாகும் கெடிஸ்டால். நல்ல கோயில மேலதான் அடிச்சு ஒரு சாமியார் அப்படியே ஆடிட்டு வந்து தலையில விபூதி போட்டு மேலதான் தடவி போனா சரியாக சொல்றா இல்லையா, தட் இஸ் a very powerful positive treatment. ஸோ என்ன அலைகளுக்கும் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹைலி இன்டர்லிங்க்டு. அதெல்லாம் அதை பத்தி சந்தேகமே கிடையாது. நம்ம மருத்துவர்ல நம்ம வைத்தியத்துல மட்டும்தான் பாசிட்டிவ் அதிகமாக உண்டாகும். மற்ற வைத்தியத்துல வந்து லேபரட்டரி வைத்தியம் அதிகமா இருக்கு, லேபரட்டரி டெஸ்ட் தான் அதிகமா இருக்கு. அதை வச்சுதான் சரி பண்றோம். பட் நம்ம இதான் லேபரட்டரியில பாசிட்டிவா நெகட்டிவ் சரியாயிட்டுமா சொல்லி நம்ம நெகட்டிவ் ஆகிட்டு இருக்கோம். சந்தேகமே இல்லை. என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? எங்க தலையை எடுத்து கை எடுத்துடுங்க, கையை நடத்துக்குங்க பாவம். நேரே கொண்ட புள்ளியில 2 கொட்டு கொட்டுங்க பாவம். கொண்ட புள்ளியில கொண்டு கொட்டுங்க, நல்லா கொட்டுங்க பாவம். உட்காந்துங்க. என்னையா கொண்ட புள்ளி அவருக்கு நல்ல பிராணமா கொண்டு நல்லா அதிசயமா இருக்காங்க சொல்ல வரேன். நீ கொண்ட புள்ளியில அவர் சொல்றதுக்காக நினைச்சுக்கிறாங்க ஐயா. வேற தயவு செய்து புத்தகங்களை படிச்சு இதை படிச்சுன்னா இங்க விடுபடாது. நடைமுறையில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வேணும். உறுதடிட்டு வந்து படிக்கக்கூடியதோ இதுவும் அந்த கல்வி இது கிடையாது, நடைமுறை கல்வி. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது நடைமுறைப்படுத்தணும், சும்மா கேளு. இல்லைன்னா நம்ம மேட்டரை முடிச்சிடலாம். அடுத்த அர்த்த சாம பூஜைக்கு போயிடலாம். உடம்புல வந்து உதாரணத்துக்கு சுவாசம் மாறுபட்டால உடம்பு முழங்கால் வலி மட்டும் இல்ல, சுவாசம் மாறுபட்டால உடம்புல எல்லா பகுதியிலும் மாறுபடுகிறது இருக்கு. முழங்கால் வலி ஒரு சிறு பகுதி தான் நமக்கு வரக்கூடியது. காலில் வரக்கூடிய முழங்கால் பகுதி வழியில் வரக்கூடிய வலி வந்து ஒரு சிறு பகுதி.
கால் பகுதியில தான் சுவாசத்தை மாற்றக்கூடியதோ உடம்பை உருமாற்றுறதுக்கு உள்ள தன்மை கால் பகுதியில இருக்கு. உதாரணத்துக்கு மண்ணை இடங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இடங்கள் இருக்கு. மண்ணை இடங்கிறது தும்பி காலத்துக்கு நேரே பின்னாடி. தும்பி வருமா என்ன பண்ணும்? தும்பி காலம் பண்ணும் குதிச்சு குதிச்சு போக்குறது காரணமாகக்கூடிய வருமோ. மண்ணை இடங்கள்ங்கிறது சரி செய்யக்கூடிய வருமானம். இடுப்புல இருந்து பின்னாடி வரக்கூடிய வழியிலிருந்து ஒட்டுமொத்த முழங்கால் கணபதி முக வருமமோ, குதிரை முக வருமமோ, குதிரை நுனிநாக்கு வருமமோ, நாய்த்தலை வருமமோ, இது போன்ற விலங்குகள் பெய்யக்கூடிய எல்லா வருமங்களும் கால் முட்டு கீழே தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் சுவாசத்தினுடைய வெளிப்பாடு அதிகம். சுவாசத்தினுடைய வெளிப்பாடு அதிகம். அளவுக்கு அதிகமான பிராணவாயுவை கூட கட்டுப்படுத்திக்கிட்டு எப்படி இயல்பா சரி செய்யறதுதான். ஒரு நாய் வாயை திறந்துட்டு 15 கிலோமீட்டர் முன்போல் ஓடிட்டே இருக்கும். அது எப்படி பிராணனை கட்டுப்படுத்துது? பிராணனை ஒழுங்குபடுத்துது வாயை திறந்து வச்சு ஓடுறதுனால. அதே நாய் வாயை மூடிட்டு ஓடவங்க ஓட முடியாது. இது ஒரு உத்தி. அதே மாதிரிதான் குதிரையும் தான். வாழை ஆட்டிட்டு தலையை முன்பக்கம் குவிச்சுக்கிட்டு துளிமணி தேடிட்டு போறதுனால வருது. இதெல்லாம் வந்து பிராணவாயுவை மாறுபட்டு உடம்பை புலப்படுத்தக்கூடிய வழிமுறைகள். வழி போக்குறதுக்கெல்லாம் நமக்கு பல வழிமுறைகள் உத்திமுறைகள் இருக்கின்றது. கால் வழினாலும் சரிதான், இடுப்பு வழினாலும் சரிதான். தனிப்பட்ட அவயங்களை சரி செய்யக்கூடிய உத்திமுறைகள் இருக்கு, ஒட்டுமொத்த அவயங்களை சரி செய்யக்கூடிய உத்திமுறைகள் இருக்கு. அதான் மனசு வச்சுக்கணும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? என்னவா? நம்ம பொதுவாகவே வரும்பத்துல வந்து ஒரு நடைமுறை கருத்து இருக்கு. முதல்ல ஒரு கில்லு கில்னா ரேஸ் வலி, ரொம்ப ஓய்ந்து கில்னா தாங்க முடியாத வலி, மூன்றாவது கில்லுனா அந்த உறுப்பு பாதிக்கப்படக்கூடிய வலி, நாலாவது கில்லுனா ஒட்டுமொத்த உடம்பே செயல்படாமல் இருக்கக்கூடிய நிலை. இதுதான் ஒரு கால் மாத்திரை, அரை மாத்திரை, முழு மாத்திரை, ஒரு மாத்திரை முழு மாத்திரை, ஒரு மாத்திரை முழு மாத்திரை. தயவுக்கு முக்கால் மாத்திரைங்கிறது காட்டுறது கிடையாது நடைமுறை கல்வியில. கால் மாத்திரை, அரை மாத்திரை, முழு மாத்திரை, ஒரு மாத்திரை முழு மாத்திரை. இது கூட முதல்ல அழுக்கிறது, அது கூட ஓய்வுக்கு அழுக்கிறது. எந்த வரும்பத்தையுமே முதல்ல கால் மாத்திரையில ஆரம்பிச்சு முழு மாத்திரைக்கு போனா நல்லது. அப்படியே அதே தெரிஞ்சு போயிடும் நமக்கு எப்படி அழுகலாங்கிறது. தெய்வமே நினைச்சேன் இது குழப்பறதுக்கு காரணம் நான் உங்க குழப்பி வச்சிருக்கிறேன். நிச்சயமா நான் இன்னும் குழப்பதான் போறேன். ஏன்னா இது உங்களுக்கு இந்த அருமை இப்ப தெரியாது. நாளைக்கு எங்கேயாவது அடிபட்டு கிடக்கும் போது அந்த அருமை தெரியும். வாலி ஒளி காது மனசுல வச்சுக்கிறேன். வாலி ஒளி காது, தீபன் ஒளி முண்டு. இன்னும் குழப்பவே குழப்பாரு. சரி, தொடர்ந்து கேளுங்கம்மா. இந்த வர்மத்தை வந்து மருத்துவத்துக்கும் இறைநிலை உணர்வுக்கும் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க இல்லையா? ஆனா இப்ப நடைமுறையில மருத்துவத்துக்கு மட்டுமே அதிகம் பயன்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இல்லையா? இது எப்ப மாறும்? கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த வர்மத்தை வந்து வியாபார நோக்கில கொண்டு போகிறதா மாறி, இந்த வர்மத்தை வச்சுக்கிட்டு பணம் சம்பாதிக்கலாம் என்ன எதிர்த்து கேட்டீங்கன்னா மாறவே மாறாது. இது வந்து புனிதத்துவமானது, தெய்வீகமானது. இதை கத்துக்கிறதுக்கு நான் எத்தனையோ ஜென்மத்துல பிச்சை எடுத்துருக்கிறேன், தவம் நடந்துக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனசுல வந்துச்சு அப்படின்னோம்னா நிச்சயமாக மருத்துவத்தை தாண்டி இறை உணர்வு மனசுல வந்துடும். அவங்க உடம்பை தொடும் போது கண்ணீர் வர்ற மாதிரி அந்த புனிதத்துவ மனசுல வந்துடும். அப்ப தெரியும் ஒரு நிலைப்பாடு தெரியும். அப்ப நிச்சயம் வரும். இப்போ இருக்கிறதெல்லாம் நான் சொன்ன மாதிரி ஒரு இளவட்டம் வந்து அன்பு பாசம் தெரியாத இருக்கிற மாதிரி, வயதானவங்களுக்கு அந்த அன்பு பாசம் எப்படி தெரியுதோ அது போன்ற நிலைப்பாடு வரணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 80-90% இன்னைக்கு தமிழ்நாடை சுற்றி சுற்றி பல மையங்கள் வளம் வந்துட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ பெரிய மகான்கள் வராங்க. பணத்திற்காக அலையாம நிஜமா சொல்லுகிறவே எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறாங்க. ஸோ மருத்துவத்தை விடுத்து என்னைக்கு இறை உணர்வுக்காக அந்த வைத்தியம் என்ன வருதோ, இந்த டாக்டருக்கே இல்லை ஆயுர்வேத டாக்டருக்கே இல்லையா அந்த என்ன வரலையே, நீங்க மற்றவரை விட்டுருங்க. சித்தா வைத்தியம் படிச்சுட்டு இருக்கிற சித்த மருத்துவர்களுக்குமே ஆயுர்வேதம் படிச்சுட்டு இருக்கிற ஆயுர்வேத மருத்துவர்களுக்குமே நாம் படிக்கிற கல்வி இறைநிலை கல்வி தெரியலையே. இறைநிலை உணர்வுக்கு தான் அந்த கல்வி கத்துக்கிறோங்கிறது தெரியலையே. நோய் நிலைங்கிறது ரெண்டாவது தான்.
வாத வைத்திய யோக ஞானம். வாதம்ங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், கலெக்ஷன். நல்ல அறிவை அங்கங்க போய் கலெக்ட் பண்ண, அது பேர் தான் வாதம். அதை வச்சுக்கிட்டு வைத்தியம் பண்ணு, இது இரண்டாவது ஸ்டேஜ். வைத்தியம் பண்ணதோட நீங்க அடைஞ்சிடாத, உன்னை நீ உணர்ந்து கொள், அதுதான் யோகம். உன்னை நீ உணர்ந்து கொள்ளுன்னா இந்த பிரபஞ்சத்தையும் அதை தாண்டி நிற்கிற இறைவரையும் உணர்ந்து கொள், அது பேர் தான் ஞானம். வாத வைத்திய யோக ஞானம், இதுதான் பாரம்பரிய மருத்துவத்தினுடைய அடிப்படை கல்வி, அடிப்படை திறன். இதை தேடி நம்ம போயிட்டே இருக்கணும். ஆனா எல்லாருடைய வாழ்க்கையும் வாதத்திலையும் வைத்தியத்திலையும் நிறைவு பெற்றது. அதை தாண்டி யோகத்துக்கு போனா அவன் 70 வயசு ஆகிறது, அப்பதான் அவன் கண் திறக்கும். சாவ பழக்கம் ஞானம் திறக்கும். அதனால பிரயோஜனம் செலவு பண்ணி படிக்கிறது செலவு பண்ண காசு எடுக்கணும்னு தானே சார் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆமா மேடம், நீங்க 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. நீங்க நாளைக்கு பக்கத்து வீட்டுல போய் நீங்க பேசி விடுப்பீங்களா? நான் தப்பா நினைச்சிக்கங்க, நீங்க சொல்ல வரல. காலம் அப்படியே ஆகி போயிடுச்சு. 60 லட்ச ரூபா கொடுத்து எம்பிபிஎஸ் சேர்றவன் அவன் வெளியே வந்து என்ன பண்ணுவான்? அவன் கார்பரேட் மைண்டா தான் இருக்கும். எப்படி பணம் சம்பாதியம் பண்ணலாம், உங்க பாக்கெட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம எப்படி பணத்தை நான் எடுக்கலாம், உங்களுக்கு தெரியாம உங்க பணத்தை உங்க மூலமா, ப்ளீஸ் அண்டர்லைன், உங்க பணத்தை உங்களுக்கு தெரியாம உங்க மூலமா எப்படி நாங்க கறக்கலாம், அதுதான் படிப்பு. இன்னைக்கு நடக்கூடிய படிப்பு. இது தவிர்க்க முடியாது, ஆனா வரும், ஒரு காலகட்டம் வரும். நம்மகிட்ட இருக்கிற பல மகான்கள்லாம் ஆரம்ப காலத்திலேயே ஞானம் பண்றவங்க கிடையாது. பல பேர் பல தப்பு தண்டா பண்ணி தான் ஞான வளம் அடைஞ்சாங்க. ஸோ அவங்களாம் சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, இடையிலேயே வாழப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு நமக்கு 90 வயசு ஆகவே ஆனதே இல்லையே, நம்மளும் இன்னும் ஜாதி பேரை சொல்லி மனசுக்கு தான் நடக்கிறோம். ஸோ முதல்ல நம்ம படிக்கிறவங்க இது ஒரு புனிதமான கல்வி, இது பணத்துக்காக இல்லை, 4 பேருக்கு நல்லதுக்கு செய்யறோம் அப்படிங்கிற எண்ணத்தை வந்துட்டா இந்த பாதை அப்படியே நம்ம காத்தாந்து வெள்ளம் மாதிரி நம்ம கண்டேஜ்ல நம்ம போய் விட்டுருவோம். வர்மம் இசக்க மசக்கா கழிச்சிடும் 15 ஆரம்பிக்கல. நானும் ஒரு 4 நாளா கத்திட்டு கட்டிட்டு தொண்டை தெரியல. இருந்தாலும் வர்மம் கொள்றது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது, நடந்துள்ளது. அடுத்தது வர்மம் அடங்கல். வர்மம் அடங்குறது உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. வர்மம் ஏறுதல் அப்படின்னா அது உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமே கிடையாது. இதுதான் அதுக்கு ஆன்சர். என்ன கிண்டலா சொல்ல நினைக்காதீங்க. உண்டானதை சரி செய்யறது, உண்டானதை சரி செய்யற காலத்துக்கு இடைப்பட்ட காலத்துல படக்கூடிய அவதி, இதுதான் அதுக்குள்ள அர்த்தம். ஒரு அடிப்பட்டது வர்மம் கொள்றது, இந்த அடிப்பட்டதை தேய்ச்சி விடுறீங்க. இந்த தேய்ச்சி விடுறதுக்குள்ள என்ன மாற்றங்கள் ஏறுதோ அதுதான் ஏறுது, வர்மம் ஏறுது. தேய்ச்சி விடுறது அடங்குது, சிம்பிள். நல்லா பெரிய கஷ்டங்கள் ஒன்றும் கிடையாது, பண்ணணும். இடது பாகத்துல நோய் பாதித்து இருக்கும்போது அர்ஜுனுக்கு கணிக்காமல் இருந்தால், வலது பாகத்துல நோய் பாதித்து இருக்கும்போது கணிக்காமல் இருக்கு. ஆமா, நமக்கு என்னைக்குமே ஒரு கிராஸ் பிராணப்பட்டமானது கிராஸ்ல தானே ஓடுது. வலது காலிலிருந்து ஆரம்பிச்சு மூக்கு பக்கம் வந்து திரும்ப கிராஸா மாறுது. அதே மாதிரி தானே சொற்குடல் மாற்றம் கொண்டு வரக்கூடியது. கதிர் மாற்றம் வந்து 6வது சக்கரத்தில் நடக்குது. அதான் 6வது சக்கரம் முக்கியம். சுவாச ஓட்டமானது காலிலிருந்து ஆரம்பிச்சு சக்கரம் சக்கரமா மாறி 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 கடைசியில போறதுனாலதான் நமக்கு வந்து வலது கை பார்த்துன்னா இடது மூளை, இடது கை பார்த்தீங்கன்னா வலது மூளை சொல்லி இருக்க முடியும். இது வந்து ஜெனரல் தியரி. ரைட், இனிமேல் கேள்வி வச்சுக்கிடுங்க. அதுக்குள்ள பாடம் முக்கியமா நேரத்தை முடிப்போம். கொடுத்துருக்காரு. இந்த சந்தர்ப்பத்துக்கு முதலாவது விஷயத்தை நம்ம ஐயா காஞ்சிநாதன் ஐயாவுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி நீங்க காலையில இருந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இவங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. நான் திரும்ப சொல்ல வேண்டியது, இவங்கெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஐயா நீங்க அவரை வந்து பல இடங்களை நான் வர வரம்பு சொன்னேன், நீங்க அவங்களோட பேசுங்க, எங்களோட பேசுங்க, பயன்படுத்தி அவங்களுடைய எளிமைத்தன்மையை நம்மளையும் வெளியே கொண்டு போகலாம். பண ரீதியை விட்டுட்டு எளிமைத்தன்மையை எப்படி மேம்படுத்தலாங்கிறத அவங்களுடைய அந்த சாராம்சம் நம்ம வாங்கிக்கிட்டு அவங்களும் நீங்க வெளியே கொண்டு போகணுங்கிறதா நம்மளுடைய இலக்கு. சுற்றுமணி ஐயா இருக்கிறாங்க, இது போல பல்வேறு இடங்கள்லேருந்து வருகை சொல்லியிருக்கிறீங்க. நான் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி சிவகுமார் ஐயால இருந்து இன்னைக்கு பாலசுப்ரமணிய ஐயா பாருங்க, அவங்க வயசு என்னாச்சு, இந்த காஞ்சிநாதன் வயசு என்னாச்சு, எத்தனை பேர் வயசு முதல் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. இந்த வயசு நீங்க வந்திருக்க எதுக்காக வந்திருக்கீங்க கேட்டீங்கன்னா, நம்ம வந்து டாடா பிர்லா அம்பானி மாதிரி யாருக்கு அவங்க கிடையவே கிடையாது. ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு நாளை சமுதாயத்துக்கு ஏற்கனவே வந்திருக்கிறீங்க. ஒரு அனைத்து விதமான இந்த எண்ணங்களுக்கும் நிச்சயமாக கடவுள் நம்ம கூட இருப்பார் சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு முறை அந்த முன்னோங்களுக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.